உங்க திமுக காரனே காவல்துறை பெண்களுடைய இடுப்பை கிள்ளிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணுவீங்க? எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க நீங்க சொல்லுங்க. இல்ல அவர் கவனத்துக்கே அது போலையா? ஸ்டாலினுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா தெரியும். பெண்கள் கண்டிப்பா வேலைக்கு போய் சம்பாதிச்சு குழந்தைகளை காப்பாற்ற நிலைமைக்கு தான் தமிழ்நாட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்ட்டு முதல்வர் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறாரா? எனக்கு கோபம் தான் வருது கேட்ட கேள்விக்கு. நான் கேட்குறேன் இந்த கேள்வியை, பெண்கள் வேலைக்கு போகும் அளவுக்கு ஆண்கள் இங்கே டாஸ்மாக் கடைக்கு போகிறார்களா? திண்டுக்கல்காரர் அவர் தமிழ் புலவர். ஆமா, தமிழ் புலவர், மன்ற பேச்சாளர் வச்சுங்க. திண்டுக்கல்ல பெண்களின் இடுப்பழகை பற்றி பொது மேடையில் பேசுகிறார். அவரை போயிட்டு நீங்க பாடநூல் நிறுவனத்திற்கு தலைவரா நீங்க போட்டிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க எப்படி இதை இந்த அரசு விழுந்தால் மம்தா பானர்ஜி பிரதமராக போயிடுவாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் பேசுனா சரியாகுமா அப்படிங்கிறதுனால அவங்க பேசாமல் இருப்பாங்க. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அழுது வடிஞ்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு ரேலோன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முதலிற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதல்வர் அவர்கள் இன்னைக்கு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. இந்தியாவில் வேலை செய்கிற பெண்களில் 45% பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமையாகவே சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே சொன்னவர் இங்கே தமிழ்நாட்டில் அவரோட சேஃப்டி நெஸ்ஸையும் பார்க்கணும் இல்லையா? பெண்களுக்கு தற்போது அவங்க ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கா? ஸோ வேலையும் சொல்லுங்கள், இங்கே பாதுகாப்பும் சொல்லுங்கள். பெண்களுக்கு இவர்கள் மூலிமா தான் வேலை கிடைச்சிதான். ரொம்ப பெரிய கேள்வி கேட்டுட்டீங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ் மாநாட்டில் அவர் தமிழில் தான் பேச ஆரம்பித்தார். பேசும்போது கருணாநிதி பற்றி தன்னை பற்றி எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாடை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் திறமை அடிப்படையில் நாங்கள் வளர்ந்துருக்கோம், பரவலான வளர்ச்சி அடைந்த மாநிலமாக முன்னிலை மாநிலமாக திகழ்கிறது அதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அதாவது தமிழ்நாட்டினுடைய பெருமைகளை பற்றி பேசும்போது, பொருளாதாரத்தின் பெருமைகளை பற்றி பேசும்போது, அதே மாதிரி 1 ட்ரில்லியன் எக்கானமி 2030 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சொல்லும்போது இதை ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக சொன்னதை நானே எதிர்பார்க்கல. 48% பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இந்திய அளவில் இருக்கிற பெண்கள், வேலைக்கு போகும் பெண்கள் 48% நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சான்ஸே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு பெண்களில் 48%, அதாவது தமிழ்நாட்டில் வேலைக்கு செல்லும் மக்கள் தொகையில் 48% பெண்களா அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் அவர் சொன்ன மாதிரி எனக்கு தோன்றுறது. பட் அதில் கூட எனக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னு கேட்டால் நான் கர்நாடகாவை பார்த்துருக்கேன், மகாராஷ்டிராவை பார்த்துருக்கேன், தெலுங்கானாவையும் பார்த்துருக்கேன். இந்த கர்நாடகா மகாராஷ்டிராவில் பெண்கள் பாப்புலேஷன், அதாவது ஒர்க்கிங் பாப்புலேஷன் பார்க்கும்போது அங்கே இதை விட ஜாஸ்தியாக இருக்கும். அதை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க எப்படி சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் தெர் ஆர் 2 பாசிபிலிட்டிஸ், 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பெண்கள் வேலைக்கு போகும் சில துறைகள் அப்படின்னு சிலதெல்லாம் இருக்கும். சில பெண்கள் குறிப்பாக மென்பொருள், அதாவது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின்னு வச்சிங்களேன், அங்கே பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர், பவானி, கரூர், பொள்ளாச்சி இந்த மாதிரி அந்த பெல்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த ஆடைகள் நெய்யும் தொழில் இருக்கு இல்லையா, அங்கே பெண்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. அதேமாதிரி விவசாயத்துலேயும் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்ம் லேபர் அப்படிங்கிறது ரூரல் லெவலில் ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்டருங்கிறதுனால அங்கேயும் பெண்கள் இருப்பாங்க. இதை மட்டும்தான் வச்சுக்கிட்டு சொல்லிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் எனக்கு என்ன தோன்றுறது, அங்கே அவர் மீட் பண்ணின சில தொழில் அதிபர்களுக்கு அந்த மாதிரி ஒரு தொழில் இருக்கலாம். அதாவது எங்கே அவங்களுக்கு பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இப்போ ISRO நம்மகிட்ட இருக்குது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ராக்கெட்டெல்லாம் விடுறாங்க பாருங்கள். ஒரே விண்கலத்தில் 108 ராக்கெட்டு மேலே அமைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பாப்புலர் வேர்ல்டு லெவலில். சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் ராக்கெட் லான்ச்சிங் இந்தியாவில் தான். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது, விடுறது எல்லாமே பெண்கள் தான். இப்போது அந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வரத்துக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்க நம்ம பார்க்கணும். ப்ராபப்ளி இந்த ட்ரிப்பு அவர் போகும்போது கூடவே TRB ராஜா போயிருக்காரு. லாஸ்ட் டைம் அவர் போன போது, துபாய்க்கு போன போது பயங்கரமான கிண்டல் பண்ணோம், நாமளே நிறைய கிண்டல் பண்ணோம். அதாவது ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், துபாய் 4 விஷயத்துலையும் அது இருந்தது. இந்த ட்ரிப்பு அந்த கிரிட்டிசிசம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால ப்ராபப்ளி TRB ராஜா கொஞ்சம் இன்டெலிஜென்ட் மேன் தான், சந்தேகமே கிடையாது. அவர் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருப்பார். அவர் சொல்லி தான் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 2வது கேள்வி கேட்டீங்க,
48% பெண்கள், மாநிலத்தின் பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்கள் வேலைக்கு போகலையா அப்படிங்கிற கொஸ்டின் வருமா வராதா? நான் வேலைக்கு போகலையா, நீங்கள் வேலைக்கு போகலையா, சம்பாதிக்கலையா? பெண்கள் 48% பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் அளவிற்கு மாநிலம் இது வளர்ச்சி குறியீடா அல்லது ஆண்கள் வேலைக்கு போகவில்லை, வருமானம் போதவில்லை, பற்றவில்லை, எனவே பெண்கள் வேலைக்கு போகும் அவல நிலைக்கு மாநிலம் வந்து விட்டதா அப்படிங்கிறத முதல்வர் தான் கிளாரிஃபை பண்ணணும். நான் கேட்குறேன் இந்த கேள்வியை. பெண்கள் வேலைக்கு போகும் அளவுக்கு ஆண்கள் இங்கே டாஸ்மாக் கடைக்கு போகிறார்களா? கண்டிப்பாக டாஸ்மாகில் தான் நிறைய பேர் போகிறாங்க. நிறைய பேர் டாஸ்மாகில் போய் காலையில் குடிச்சிட்டு தான் வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது பெண்கள் கண்டிப்பாக வேலைக்கு போய் சம்பாதிச்சு குழந்தைகளை காப்பாற்ற நிலைமைக்கு தான் தமிழ்நாட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்ட்டு முதல்வர் ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறாரா? எனக்கு கோபம் தான் வருது இங்கே கேட்ட கேள்விக்கு. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்ட்டு. சார், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள், இப்போ வந்து டிவிஎஸ் இருக்குது, இல்லைன்னா டாடா மோட்டார்ஸ் இருக்குது, இது மாதிரி எவ்வளவோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஒன்று சாஃப்ட்வேர். தமிழ்நாட்டில் 2 தான் சார் ரொம்ப பெருசு. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேருக்கு தமிழ்நாடு பாலிசி அப்படின்னு ஒன்று உண்டு. சாஃப்ட்வேர் பாலிசி, இண்டஸ்ட்ரி பாலிசி. அதே மாதிரி ஆட்டோமோட்டிவ். அதுக்கு அடுத்தது பெருசு ஆட்டோமோட்டிவ் தான். ஆட்டோமோட்டிவ்னு சொன்னோம்னா 2 வீலர் 4 வீலர் மேனுஃபேக்சரிங், ஆன்சிலரிஸ் எல்லாமே வந்துடும். இந்த 2க்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஎல்ஐன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமு. கிட்டத்தட்ட 5-6 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. 5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு மாநில அரசினுடைய எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. இந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சாஃப்ட்வேர் தெரிஞ்ச அந்த பையன் இருக்கான், சாஃப்ட்வேர் தெரிஞ்ச நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். அதனால நம்ம திறமையை பயன்படுத்தி கொள்ள வெளிநாடுலேருந்து சாஃப்ட்வேர் வருது, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வராங்க, இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க, அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது மிகப்பெரியது ஆட்டோமோட்டிவ் சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்குது, பேங்க்ஸ் இருக்குது, மற்ற இதெல்லாம் இருக்குது, பொதுத்துறை நிறுவனங்கள். இங்கே எல்லாத்துலேயுமே நீங்கள் விசாகா கமிட்டி ரிப்போர்ட்டினுடைய இது இருக்கும். விசாகா கமிட்டி ரிப்போர்ட்டினுடைய, அதாவது பெண்கள் பாதுகாப்பு, வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த எஸ்ஓபி, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆல்ரெடி இது பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது 2014 நரேந்திர மோடி பிரதமரான உடனேயே இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார். பெண்களுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு ஆல் ஓவர் இந்தியா. இன்னைக்கு வந்து கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டு உங்களுக்கு தெரியும், என்ன அலம்பல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நடிகர் விஷாலுக்கு நேற்றுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே அந்த மாதிரி தொடர்பெல்லாம் இருக்குது. சின்மயி ஸ்ரீபதா அப்படிங்கிற ஒரு பெண் தனியாக போராடினார். ஏன் மற்ற திரைத்துறை கலைஞர்கள் அவருக்கு சப்போர்ட் கொடுக்கவில்லை? ஏன் கேள்வி, என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன் கொடுக்கல சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ விசாகா கமிட்டி ரிப்போர்ட் படி தான் வந்து மற்ற இடங்களெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதே அளவுக்கான பாதுகாப்பு சிறு குறு தொழில் நிறுவனங்கள்லேயே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது திருப்பூரில், அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் திருப்பூர்னு வச்சுக்கோங்களேன், பல்லடம். அப்போது அங்கே அது இருக்குமா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. இப்போ என்ன மாதிரி நீங்கள் பெண்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க? பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது 3 ஆங்கிள்லேருந்து நான் பார்க்குறேன். ஒன்று, எம்ப்ளாயர். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய தொழில் நடத்துறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெண்கள் நிறைய பேர் வேலை பண்ணுற இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான் சரி பண்ணணும். நீங்கள் தான் அதுக்கு வந்து ஏற்பாடுகள் பண்ணணும். 6 மணிக்கு மேலே பெண்கள் இருக்கக்கூடாது. அப்படியே 7-8 மணி வரைக்கும் பெண்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஆர்டர் வந்துருச்சு பண்ணணும், ஒரு டைம் இது இருக்குது. ஆனால் என்ன டைம் ஜோன் டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா, நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க, டைம் ஜோன் டிஃபரன்ஸ் வருது, அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது, கொஞ்சம் ஓவர் டைம் பண்ணணும் அப்படின்னா அந்த பெண்களை நீங்கள் எப்படி வீட்டுக்கு அனுப்புவீங்கிறது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெண்டாவது ரெஸ்பான்சிபிலிட்டி பெண்ணுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. பெண்களுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு அறிவு, அதாவது நேட்டிவ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம். அதை நேட்டிவ் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டினா உள்ளுக்குள்ள சிஸ்டம்லேயே இருக்கும். இவன் நம்மளை பார்க்குறான், அவன் நம்மளை தவறாக பார்க்குறாங்கிறது கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு. பின்னாலே அவனாவது தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இவங்களுக்கு இங்கேருந்தே தெரியும் எவனோ ஒருத்தன் நம்மளை ஃபாலோ பண்ணுறான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்ட்யூஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், அல்லது உங்களுடைய 6th சென்ஸ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய உள்ள மனதை நீங்கள் கேட்க வேண்டும். இதுதான் பெண்களுடைய பாதுகாப்பை அவர்களே
ஏற்படுத்தி கொள்ளும் திறன், அந்த திறன். சமீப காலமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல பெண்களுக்கு எதிரான அபியூஸ்லாம் தொடர்ந்து நடந்துருந்தா விஷயம் வந்தது. இல்லை எதுக்காவது ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதில் ஏதாவது இதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரா? இப்போ சொல்லப்போனால் அங்கே போய் பெண்களுக்கு இத்தனை சதவீதம் நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்தோன்னு சொன்னவர் இதில் என்னென்ன அறிக்கை சொல்கிறார்? மேற்கு வங்காளத்துக்கே பதில் சொல்லாதவர் தானே, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எதுவுமே திறக்கல. ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க? முதல்வருக்கு நான் ரெண்டு சொல்ல, அவர் கவனத்துக்கே அது போலையா? இல்லை கவனத்துக்கெல்லாம் போகாமல் இல்லை. நான் என்ன சொன்னேன், பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து ஆண்கள் நிர்வாகம் ரெஸ்பான்சிபிலிட்டி, பெண்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெண்டு. மூன்றாவது ரெஸ்பான்சிபிலிட்டி சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கு? காவல்துறை கையில் இருக்கு. காவல்துறை யார் கையில் இருக்கு? முதல்வர் கையில் இருக்கு. உங்க திமுக காரனே காவல்துறை பெண்களுடைய இடுப்பை கிள்ளிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி நீங்க சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணுவீங்க? எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு தமிழ் புலவர் பேர் சொல்லலாமான்னு திண்டுக்கல்காரரு, அவர் தமிழ் புலவர். ஆமா, தமிழ் புலவர் பெண்களின் இடுப்பழகை பற்றி பொதுவாக பட்டிமன்ற பேச்சாளர் வச்சுங்க, திண்டுக்கல்ல பெண்களின் இடுப்பழகை பற்றி பொது மேடையில் பேசுகிறார். அவரை போயிட்டு நீங்கள் பாடநூல் நிறுவனத்திற்கு தலைவராக நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னா நீங்கள் எப்படி இதை என்ஷூர் பண்ண முடியும்? எப்படி நீங்கள் என்ஷூர் பண்ணுவீங்க பெண்கள் பாதுகாப்பை பற்றி? அதனால தான் சந்தேஷ்காலியில் கிட்டத்தட்ட 70 வருஷமாக இது நடந்துகிட்டு இருக்கு. இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்களால், இஸ்லாமியர்களால் கற்பழிக்கப்படுகிறார்கள். அதை பற்றி ஆனால் இப்போ தான் சந்தேஷ்காலி உங்களுக்கு தெரியும் சார். எனக்கு சந்தேஷ்காலி 70 வருஷமாக தெரியும். ஏன்னா அந்த பத்மா நதி, அதாவது அந்த ஹூகுளி நதி வர்ற இடத்துல பிரிஞ்சு கிளைகளையாக போகிற இடங்கள்லாம் பங்களாதேஷ் இப்போ தான் அந்த பங்களாதேஷனுடைய கொடுக்க வேண்டிய 36 இடங்களை அவங்களுக்கு கொடுத்தாங்க. நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய 24 இடங்கள் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் ரெண்டும் மிக்ஸ்அப் ஆகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நதியை கடந்து வந்துடுவாங்க, ஒரு போட்டை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, பெண்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நடக்கிறது தான். சந்தேஷ்காலி நடந்த பிறகு கூட, ஷாஜகான் அரெஸ்ட் ஆன பிறகு கூட இன்றைக்கி அந்த நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் மணிப்பூர் பெண்களுக்கு இவங்க வந்து குரல் கொடுப்பாங்க. ஹமாஸில் என்னது பாலஸ்டைனில் 3000 கிலோமீட்டருக்கு அப்புறமா இருக்கிற பாலஸ்டைனில் பெண்கள் இறந்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு குரல் கொடுப்பாங்க. வங்க தேசத்தில் எவ்வளவு பெண்கள் சமீபத்தில் கற்பழிக்கப்பட்டார்கள், எவ்வளவு பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள், அதை பற்றி இவங்கெல்லாம் பேசவே மாட்டாங்க. ஸ்டாலினுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக தெரியும். ஆனால் அவங்களுக்கு வந்து செலக்டிவ் இதுதான் ஒப்பீனியன் தான் இருக்குமே தவிர, ஏன்னா இது வந்து தோழமை கட்சியாச்சே. நாளைக்கு மம்தா பானர்ஜி இந்த அரசு விழுந்தால் மம்தா பானர்ஜி பிரதமராக போயிடுவாங்க. அப்போ நம்ம வந்து இதெல்லாம் பேசுனா சரியாகுமா அப்படிங்கிறதுனால அவங்க பேசாமல் இருப்பாங்க. ராகுல் காந்தி என்ன பேசலையே சார். ராகுல் காந்தி ஒரே ஒரு நேம் சேக், அதாவது சொல்லணுமே அப்படிங்கிறதுனால ஒரு அறிக்கை கொடுத்தாரு தவிர ரொம்ப ஸ்ட்ராங்காக மணிப்பூர் விஷயத்தை அவங்க எப்படி கையில் எடுத்தாங்களோ அதே மாதிரி சந்தேஷ்காலியை கையில் எடுக்கலை, ஆர்ஜி கார் மருத்துவமனை விஷயத்தை அவங்க கையில் எடுக்கலை, பங்களாதேஷ் விஷயத்தை கையில் எடுக்கலை, பர்கூர் விட்டுட்டீங்க. நீங்கள் பர்கூர் விஷயத்தை ஏன் கையில் எடுக்கலை? அப்புறம் நீங்கள் எப்படி நியாயம் வழங்க போகிறீங்க? பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது தமிழ்நாட்டில்? நீங்கள் சொல்லுங்கள். 2021 அந்த 3வது அலை கொரோனா அலை வரும்போது இங்கே போலீஸ் கமிஷனர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாரு, 7 மணிக்கு மேலே பெண்கள் வேலை செய்யக்கூடாது, 7 மணிக்கு முன்னால் அவங்க வந்து ட்ரெயினை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போயிடணும். போலீஸ் கமிஷனர் சொல்கிறாரு. போலீஸ் காவல்துறை சுற்றறிக்கை கொடுத்துட்ருக்கு பல நிறுவனங்களுக்கு. அந்த அளவுக்கு இங்கே பயமாக இருக்குது. 8 மணிக்கு மேலே இன்றைக்கி வெளியில் பெண்கள் தனியாக நடமாடுறதுக்கு பயம்தான். அப்படி இருக்கும்போது அங்கே போயிட்டு நீங்கள் பெண்களை பற்றி பேசுகிறீங்க, அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவான். நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹா அப்படின்ற போகிறது இல்லை. இவருடைய உரை எவ்வளவு பேத்தட்டிக்காக இருந்து நீங்கள் பாருங்கள். ஒரு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் எப்படி உற்சாகத்தோடு பேசணும், அவங்களுடைய ஆர்வத்தை எப்படி தூண்டி விடணும், எந்த மாதிரியான இன்புட்ஸ் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா ஆரம்பித்த உடனே ஆந்திர பிரதேஷ் ஆரம்பித்த உடனே அந்த ஆந்திர பிரதேஷில் முதல்வராக இருந்தார். முதல் டேர்ம், அதாவது ஆந்திரா பிரிவுபட்ட பிறகு. அப்போ தான் அவர் வந்து இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ் பண்ணி KIA மோட்டார் கம்பெனியை கொண்டாந்து வச்சார். அவருடைய பேச்சு எப்படி இருந்தது அந்த காலத்தில்? அதுக்கப்புறமா சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா ஆரம்பித்த பிறகு சந்திரசேகர் ராவோட பையன் ராமாராவ், அவங்களுடைய அந்த பேச்சு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலினுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த 2 பேருடைய பேச்சையும் நீங்கள் பார்க்கும்போது உணர்ச்சி மிக்க பேச்சு, எழுச்சி மிக்க பேச்சு. ஆனால்
இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அழுது வடிஞ்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு பேசின மாதிரி ஒரு உரை நிகழ்த்துறாரு. இதனால யாருக்குமே ஒரு இம்ப்ரெஷன் வரப்போகிறது இல்லை. ஆனால் அப்படியே யாராவது ஒரு கான்ட்ராக்ட் வந்தாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து இப்போ இந்த ரோக்கா மாதிரி இந்த சானிட்டரி வேர் கம்பெனி மாதிரி எல்லாம் நிறைய பேர் இங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்க தான். கூடுதலாக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு எக்ஸ்பேன்ஷனாக அது இதுன்னு பண்ணுவாங்க. சார் இதுக்கெல்லாம் நீங்கள் அங்கே போகணுமா அப்படின்னா நான் கேட்குறேன். ஒரு முதல்வருக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. நரேந்திர மோடி இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு அங்கே போயிட்டுருக்கிறாரு, கிடையவே கிடையாது, போகவே மாட்டார். தமிழ்நாடுல இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை ஈர்ப்பதற்கான சரியான சூழ்நிலையை நீங்கள் கொண்டு வாங்க. அதற்கு வேண்டிய கட்டமைப்புகளை நீங்கள் உருவாக்குங்க. முதல்வர் ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க. ஒரு ட்வீட்டில் கரெக்டாக சொல்கிறாரு, 900 crores வந்திருக்குது அப்படின்ட்டு. 900 crores நீங்கள் அவ்வளோ தூரம் போகணுங்களா? கேவலமாக இல்லை. அதுவும் 4137 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது கிறிஸ்டலைஸ் ஆனால் தான். ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் போயிட்டுங்க எவ்வளோ தான் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டாலும் கூட அதில் 10% மேலே கிறிஸ்டலைஸ் ஆகாது. அதுக்கு மேலே அதில் 10% தான். 2 லட்சம் கோடி போட்டுனா 20,000 கோடி தான். அதுவும் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஓவர பீரியட் ஆஃப் டைம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம்னு வரும். ஒன்று. ரெண்டாவது, முதல்வர் ஸ்டாலினுடைய இந்த ட்வீட்டில் நீங்கள் பாருங்கள், அவர் என்ன சொன்னார்? பரவலாக வளர்ச்சி அடைந்த மாநிலம் அப்படின்னாரு. ராமநாதபுரம் வளர்ச்சி அடைஞ்சிச்சா? வேதாரண்யம் வளர்ச்சி அடைஞ்சா? இங்கே பக்கத்தில் இருக்கிற செய்யாறு வளர்ச்சி அடைஞ்சதா? வந்தவாசி வளர்ச்சி அடைந்ததா? திருவண்ணாமலை வளர்ச்சி அடைந்ததா? அவருடைய ட்வீட்டில் என்ன போட்டிருக்காருன்னு ரைட், அவங்க ட்வீட்டில் என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை, இந்த 3 தவிர வேறு ஒன்றுமே தெரியாதா உங்களுக்கு? அப்படின்னா நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் இவ்வளோ வருஷமாக 70 வருஷமாக திராவிட கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்குது. ஆனால் இந்த 3 இடத்த தவிர நாங்கள் வேற எந்த இடத்தையுமே வளர்ச்சி அடைய விடவில்லை அப்படிங்கிற ஒரு வாக்குதல் ஒப்பு மூலமாக நாங்கள் பார்க்குறேன். நீங்கள் பார்க்கலையா? கேளுங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஓடி போன நோக்கியா மீண்டும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைது ஆகியிருக்கு. ஓகே, தட் இஸ் ஓகே. நோக்கியா பாருங்க, ஏற்கனவே அந்த கம்பெனி நம்பி ஏற்கனவே அந்த கம்பெனி நம்பி வேலை செஞ்ச வேலையாட்கள் எல்லாருமே கொஞ்சம் இது பண்ணாங்க. இன்னும் எத்தனை பேர் மறுபடியும் வேலை கிடைச்சின்னு கூட தெரியாது. இப்போ மறுபடியும் அவர்கள் உள்ளே வராங்க. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? இது என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் தவறான பொறுத்தல் தான். நோக்கியா ஓடி போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன். நோக்கியா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலை. அவங்களுடைய அந்த மிகப்பெரிய வேர்ல்டு நம்பர் 1 லீடர் நீங்களாம் யூஸ் பண்ணீங்களான்னு தெரியாது எனக்கு. என்னுடைய முதல் மொபைலே 3303 தான். எப்படி கீழே போட்டால் உடையாது, ஒன்றுமே பயமே கிடையாது, அதை வச்சுக்கலாம். ஆனால் என்ன, ஆண்ட்ராய்டு வர்ற சமயத்தில் அந்த டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் பண்ணணும். நீங்கள் அந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கருவிகளை, உங்களுடைய உற்பத்தியை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை அவங்க மாற்றாதது அவங்களுடைய தவறு. அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அவங்களால சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் ஒரு நிலைமையில தான் அவங்க அதை விட்டுட்டு போகிறாங்க. பல பேருக்கு செட்டில்மெண்ட் ஆச்சு, நிறைய பேருக்கு லாஸ் ஆச்சு, நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, நிறைய பேர் இந்நேரம் இப்போ ஆளே கிடையாது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் அதுக்காக அந்த ஃபின்லாண்டு கம்பெனி நல்ல ஸ்டாண்டர்டு கம்பெனி தான். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நாங்கள் எந்த தவறும் பண்ணவில்லை, ஆனால் எங்களுக்கு டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன் வரலைங்கிற ஒரே காரணத்தினால தான் எங்களுக்கு மார்க்கெட்டு சறுக்கி போச்சு, மார்க்கெட் இறங்கி போச்சு, அதனால் நாங்கள் விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்காக இட் இஸ் நாட் அ பிளாக் லிஸ்டட் கம்பெனி. இட் இஸ் நாட் அ பிளாக் லிஸ்டட் கம்பெனி. வோடாஃபோன் தான் வரி கட்டாமல் ஏமாற்றிட்டு ஓடிவிட்டான். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அதனால் அவங்க ஏதோ ஒரு ரிசர்ச் சென்டர் பண்ணுறோம் 400 கோடி ரூபாய்க்கு, அதில் 100 பேருக்கு 98 பேருக்கும் வேலை கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க சார். ஒரு மாநில முதல்வர் பேச வேண்டிய ஒரு விஷயமா சார்? மத்திய பிரதேசத்துலேருந்து 2 நாளைக்கு திருப்பூருக்கு வந்தாங்க சீஃப் மினிஸ்டர் வந்தார். 2 நாளுக்கு வந்தார். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் அள்ளிக்கிட்டு போனார். உத்தரப்பிரதேசத்தில் 2 வருஷம் முன்னால் ஒரு 4 ஆஃபீஸர்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டாங்க. 10,000 கோடி ரூபா சுருட்டிட்டு போயிட்டாங்க, அள்ளிக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? தமிழ்நாட்டில் எவ்வளவு பண முதலைகள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க அவங்கள தானே நீங்கள் ஈர்க்கணும். இவங்கள விட்டு நீங்கள் அமெரிக்காவிலேருந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப நகைப்புக்குரிய சமாச்சாரமாக தான் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு ஆப்டிக்ஸ், ஒரு தோற்றம், ஃபிலிம் ஷூட்டிங் மாதிரி தான் நீங்கள் பண்ணிட்டு வரீங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு வருது. நடப்பு அரசு பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். தேங்க்யூ.